Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நான் இன்னைக்கு Tally Primeல பேங்கிங் ஃபீச்சர்ஸ்ல பேமெண்ட் அட்வைஸ் எப்படி பண்றதுன்னு தியரி சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் அட்வைஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து நிறைய பார்ட்டிகிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேமெண்ட் வந்து நான் கேஷாவோ செக்காவோ பேமெண்ட் பண்ணுவேன். அந்த பேமெண்ட் வந்து எப்படி பண்ணோம், எப்படி ரிப்போர்ட் செக் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து கேட்வே ஆஃப் டாலியில் கிரியேட் லெஜர், 2 லெஜர் கிரியேட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து சண்டே கிரெடிட்டார், அதாவது பர்ச்சேஸ் பார்ட்டி, அவங்க நேம் வந்து வாணிஸ்ரீ. இன்னொன்று வந்து பேங்க் அக்கௌண்ட், த்ரூ நான் பேங்க் வழியாக வந்து அவங்களுக்கு செக்கு கொடுக்க போகிறேன், பேமெண்ட் பண்ண போகிறேன். அதனால கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு 2 லெஜர் கிரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ வாணிஸ்ரீன்றவங்க வந்து சண்டே கிரெடிட்டார், அவங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் ஒன்று போடணும், அதுக்கப்புறம் வந்து நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பர்ச்சேஸ் ஒரு 1 lakhக்கு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பேமெண்ட் வந்து 50,000 பண்ணுறேன். எஃப்ஐ பேமெண்ட்டில் போயிட்டு வாணிஸ்ரீ அக்கௌண்ட் டெபிட் 50,000, கனரா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் 50,000. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் வந்து 124455, இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டு 1/12/24. வாணிஸ்ரீங்கிறவங்களுக்கு வந்து கனரா பேங்க் அந்த செக் வழியாக, கனரா பேங்க் வழியாக 50,000 நான் செக்காக பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுதான் வந்து ரிப்போர்ட் நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட்டில் போயிட்டு கேட்வே ஆஃப் டாலியில் பேங்கிங்கில் பேமெண்ட் அட்வைஸில் லெஜர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். வாணிஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு லெஜர் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுங்க. கண்ட்ரோல் பி கொடுத்து கான்ஃபிகர் அப்படின்னு கொடுங்க. அதில் போனீங்கன்னா ஷோ மோர் அப்படின்னு கேட்கும். அப்போ வந்து பிரிண்ட் பேமெண்ட் அட்வைஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரிண்டட் பேப்பரா இல்லை பிளெயின் பேப்பரான்னு கேட்கும். நம்ம ப்ரீ பிரிண்டட் பேப்பர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னாக்கா அதில் ப்ரிவ்யூ அப்படின்னு கேட்கும். அந்த ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவுட்புட் நமக்கு இந்த மாதிரி காமிக்கும். அதாவது பேமெண்ட் அட்வைஸுடைய அவுட்புட் இப்படி தான் வரும். லெஜர் வாணிஸ்ரீ, அதுதான் நம்மளுடைய சண்டே கிரெடிட்டாருடைய பர்ச்சேஸ் பார்ட்டியுடைய நேம். டேட் வந்து 1/12/24. பேங்க் வந்து கனரா பேங்க் வழியாக நம்ம கொடுத்துருக்கோம். வவுச்சர் டைப் வந்து பேமெண்ட்டாக கொடுத்துருக்கோம். வவுச்சர் நம்பர் 42. ரெக்கன்சில்டுனா செக் ரெக்கன்சில்டா இல்லை அன்ரெக்கன்சில்டான்னு கேட்கும். இதில் ரெக்கன்சில்டை வந்து நோ அப்படின்னு காமிக்கும். அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து 50,000. 50,000 தான் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த 50,000 நமக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பேமெண்ட் அட்வைஸ். நாம் கொடுத்த பேமெண்ட்டை நம்ம ஈஸியாக இதில் இந்த ரிப்போர்ட் வழியாக நம்ம செக் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் பேமெண்ட் அட்வைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.